ஜெபமாலை ஜெயமாலை. உண்மையிலேயே என் வாழ்க்கையில் இந்த ஜெபமாலை ஜெயமாலையாக இருந்ததை நான் என்னுடைய அனுபவமாக இப்பொழுது பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். சிறு வயதிலே எங்கள் தாய் 7 ஒன்றாக சேர்த்து ஜெபிக்க கற்றுக் கொடுத்தார். ஒரு மாலை வேளை நாங்கள் ஜெபமாலை ஜெபித்துக் கொண்டிருந்த பொழுது மிகப்பெரிய ஒரு சூறாவளி காற்று புழுதியெல்லாம் வாரி இறைத்து கொண்டு வந்தது. கூரை வீட்டிலே நாங்கள் அமர்ந்து ஜெபித்துக் கொண்டிருந்தோம். அப்பொழுது தாய், பயப்பட வேண்டாம், நாம் தொடர்ந்து ஜெபிப்போம் என்று எங்களுக்கு அறிவுறுத்தினார். அவ்வாறாக ஜெபித்து இறுதியிலே பார்க்கின்ற பொழுது இங்கும் அங்குமாக பலத்த சேதத்தை ஏற்படுத்தி இருந்தது. ஆனால் எங்களுக்கு எந்த சேதமும் ஏற்படவில்லை. அன்றிலிருந்து இந்த ஜெபமாலை ஜெபிப்பது என்பது என்னுடைய வாழ்விலே மிக முக்கிய பங்கு வகிக்கிறது. குருவானவராக நான் இப்பொழுது பணியாற்றுகின்ற எல்லா நாட்களிலும் நான் தனிமையில் இருந்தாலும், பயணத்தில் இருந்தாலும், பணி செய்தாலும், நடைப்பயிற்சியில் ஈடுபட்டாலும் இந்த ஜெபமாலையை ஜெபித்து கொண்டே ஏறக்குறைய அது ஒரு மனவல்லிய ஜெபமாகவே என்னுடைய வாழ்க்கையில் மாறிவிட்டது. வரலாற்று பின்னணியிலே ஜெபமாலை ஜெபிப்பது என்பது வெற்றியை பெற்றுத்தரும் என்று இந்த லெப்பாந்தோ என்கிற இடத்தில் நடந்த நிகழ்வு எனக்கு மிகுந்த உற்சாகத்தை தருகிறது. சவால்களை சந்திப்பதற்கும், சாத்தானின் சூழ்ச்சிகளை முறியடிப்பதற்கும், அவனுடைய தீமைகளை எல்லாம் என்னிடமிருந்து அகற்றுவதற்கும், பங்கு மக்களினுடைய வாழ்க்கையில் அமைதியையும் சமாதானத்தையும் அன்னை பரிந்துரைத்து அவர்கள் வாழ்விலே மகிழ்ச்சியை ஏற்படுத்துவதற்குமாக நான் என்னுடைய தனிப்பட்ட ஜெபமாக இந்த ஜெபமாலையை நான் ஜெபித்து கொண்டே இருக்கிறேன். ஒரு நாளைக்கு நான் இந்த 4 மறை உண்மைகளின் தொகுப்புகளாகிய மகிழ்ச்சி நிறை, ஒளி நிறை, துயர் நிறை, மகிமை நிறை இந்த மறை உண்மைகளை தியானிப்பதற்கு நான் ஜெபமாலையை முழுவதுமாக நான் ஒப்புக் கொடுக்கிறேன். புனித திருத்தந்தை 2ஆம் ஜான் பால் சொன்னது போல, ரோசரி இஸ் த கொம்பெண்டியம் ஆஃப் த காஸ்பல் என்று அழகாக அவர் சொன்னதை மனதில் இருத்தி கொண்டு அந்த நற்செய்தியின் சுருக்கத்தையே என்னுடைய மனதில் ஆழ பதிய வைத்துக் கொள்வதற்கு இந்த ஜெபமாலையினுடைய மறை உண்மைகள், அந்த நற்செய்தியிலே வருகின்ற அத்தனை நிகழ்வுகளும் எனக்கு உதவுகின்றன என்கிற ஒரு நல்ல எண்ணத்தோடு, நம்பிக்கையோடு கூட நான் தொடர்ந்து இந்த ஜெபமாலையை ஜெபித்து கொண்டிருக்கிறேன்.